Hi friends, 2025 குரூப் 4 நடந்த ஒரு ரீசனிங் கொஷின் பார்க்க போகிறோம். என்னென்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு எத்தனாவது கொஷின்னா 147வது கொஷின் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்ஸ். கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும் F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியிலும் அமர்ந்துள்ளனர். G என்பவர் Dயின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படியானால் Fஇன் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார்? இதுதான் கொஷின். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொஷின் எழுதியிருக்கேன். எழுதிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் மொத்தம் அந்த இதில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும். நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பர்சன் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடணும். எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5. இங்கே M இருக்கா? அப்போ 6. அப்போ இந்த கொஷினில் கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர்? 6. அதை நம்ம இப்படி லைனாக எழுதிக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட போகிறோம். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போது நமக்கு வந்து ஒரு வரிசைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வரிசைனாலும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கிறோம், கோடு போட்டுக்கிறோம். அது யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கோடு தான் போட்டிருக்கேன். அதில் என்ன கொடுத்துருக்காங்கிறத வச்சு தான் நான் கொஷின் எழுத போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு எப்படி எடுக்கணும்னா நம்ம எழுதுகிற போது ஹேண்ட் இந்த சைடு இருக்க ஹேண்டு வந்து ரைட் ஹேண்டு, இந்த சைடு இருக்க ஹேண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் நமக்கே தெரியும்ல. ஸோ ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எழுத போகிற கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? I மற்றும் M ஆகியோர் மையத்தில், ஐயும் எம்மும் எங்கே உட்காந்துருக்காங்க? மையத்தில்னு சொல்லிட்டாங்க. அப்போ மையம் மீன்ஸ் 6ல் இங்கிட்டு 2 அங்கிட்டு 2 மறைச்சிட்டிங்கன்னா நடுவில் இருக்கிறது தான் மையம். ஸோ அதனால் ஐயும் எம்மும் மையம் போட்டுட்டேன். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எஃப் மற்றும் டி வந்து முதலிலும் இறுதியிலும். அப்போ எஃப் முதலிலும் டி வந்து இறுதியிலும் அமர்ந்திருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஐஎம் தெரிஞ்சிருச்சு, எஃப் டி தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? G என்பவர் Dயின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஃபஸ்ட்டு இடது வலதுக்கு இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. இடதுனா லெஃப்ட்டு, வலதுனா ரைட்டு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? G என்பவர் Dயின் இடதுபுறம் மீன்ஸ் லெஃப்ட்டு. டியோட லெஃப்ட்னா இப்படி போனால் லெஃப்ட்டை நோக்கி போகுது, லெஃப்ட் ஹேண்டை நோக்கி இப்படி போகுது. ஸோ அப்போ Dயின் லெஃப்ட் யார் உட்காந்துருக்கா? G. ஸோ டியோட லெஃப்ட் G. அப்போ எஃப்பின் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யாருன்னு கேட்டிருக்காங்க. எஃப்போட வலதுபுறம்னா ரைட் ஹேண்டை நோக்கி இப்படி போனால் ரைட்டு. ஸோ எஃப்போட வலதுபுறத்தில் யார் அமர்ந்திருக்கா? இப்போ யார் இல்லையோ அவங்க தான் இங்கே உட்காந்துருப்பாங்க. நமக்கு 5 பேரோட டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யார் இல்லைன்னு பார்க்கணும். டி கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க, எம் கொடுத்துருக்காங்க. ஹச்சோட டீட்டெயில் தான் நம்ம கொடுக்கலாம். அப்போ எஃப்போட ரைட் ஹேண்டில் யார் உட்காருவா? ஹச். அப்போ எஃப்போட ரைட்டில் யார் உட்காந்துருக்கான்னு கேட்குறான். ஆன்சர் வந்து ஹச். அதுதான் ஆன்சர் ஹச். இப்போ நம்ம கொஷின் பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும். இந்த இருக்கா? இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் ஏ, ஆன்சர் ஹச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.